வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. கனிமொழி அவர்கள் நிகழ்ச்சியில் கலையபேரம் கனிமொழி நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? ஏன்னா திமுக குடும்பத்துக்கு நேரடியாக சவால் விடக்கூடிய நிகழ்வு அங்கே என்ன நடந்தது? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிடிஆர் உட்காருங்க எனக்கு தெரியும் அப்படின்னு பிடிஆர் அவர்கள் சொன்னது. அப்போ ஐஏஎஸ் அதிகாரிக்கும் பிடிஆர் அவர்களுக்கும் இடையேயான அந்த உரசல். ஏற்கனவே பிடிஆரை பற்றி பலவிதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் சிஏஜி அறிக்கை வெளிவந்து திராவிட மாடல் அரசை மீண்டும் படுகொடியில் தள்ளிவிட்டது. சிஏஜி அறிக்கை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக நிறைய பேர் பேச ஆரம்பித்தோன்னே இந்த கவர்மெண்ட் கடனில் தள்ளாடுது, திவால் ஆகிவிட்டது அப்படிங்கிறது இன்றைக்கி வெகுஜன மக்களுடைய எண்ணம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒன்றிய அரசு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. 22% கடன் வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் கடன் வாங்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் தளர்வு கொடுங்க அப்படின்ட்டு. அதாவது பிஜேபி கிட்ட எடப்பாடி மாட்டிக்கிட்டார், விஜய் மாட்டிக்கிட்டாருங்கிறாங்க. இவங்க தான் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது அடையாறு முகத்துவாரத்துக்கு 30 கோடி ரூபா செலவு பண்ணி தூர் வாடுறோன்னு சொல்லி இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நடக்கலை. எக்ஸ்ட்ராவாக பணம் கேட்குதான் அந்த நிறுவனம். ஒரு பக்கம் மேயர் பிரியா ஒன்று சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஒன்று சொல்கிறாரு. அப்போ யார் அரசாங்கத்தை ஆள்வது அப்படிங்கிறது மக்கள் ஏற்கனவே தெரியும். யார் ஆண்டு கொண்டு இருக்கிறாருன்னா அதிகாரிகள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் உடனே சொல்லுவீங்க. அப்போ அதிகாரிகளை நடக்கக்கூடிய ஆட்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நெல்மணிகள் முளைக்கும், மழை இப்படியே இருக்கும், 4000 கோடி கொட்டினாலும் அது தீர்வே கிடைக்காது. இப்போ இப்படிப்பட்ட பலவிதமான சந்தேகங்கள் உங்களுக்குள் இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு நம்ம பழனிசாமி அடிமையாயிட்டார், பழனிசாமி கட்சி கூட்டம் இல்லை, எதிர்கட்சிகள் உடஞ்சி போயிருக்குது. இவர் சொன்னார் பாருங்கள், ஓபிஎஸ் எதிர்கட்சிகள் உடைவதால் திமுக ஜெயிக்கும்னு மக்கள் பேசிக்கிறாங்களாம். இது பேசிகிட்டு இருந்தால் கூட வெளியில் சொல்லலாமா? அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவால் வளர்க்கப்பட்டு இவ்வளோ உங்களுக்கு பணம் வந்திருக்கிறது, உங்கள் பையன் நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறது, தலைமுறையாக சொத்து இருக்கிறது அதிமுகனால. அந்த அதிமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். இவர்களை பற்றி நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் டிடிவியை ஸ்டாலின்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை ஒவ்வொன்றா நம்ம பேசுவோம். முதல்ல கனிமொழி அவர்களுக்கான நிகழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கி கனிமொழி அவர்கள் திடீர்னு இப்போ கனிமொழி அவர்கள் ஃபேமஸ் ஆகிட்டாங்கிறத தாண்டி கனிமொழி அவர்கள் லைம் லிமிட்டு வந்துட்டாங்க. என்ன கனிமொழி அவர்கள் பிரச்சாரத்துக்கு அனுப்பலான்னு இப்போ திமுக முடிவு பண்ணிட்டு இருக்கு. பெண்கள் ஓட்டை கவர்வதற்கு. பெண்கள் ஓட்டு யாருக்கு போகுங்கிறது கருத்து கணிப்புலாம் வரும்போது அந்த ஓட்டை கனிமொழியால் பெற்றுத்தர முடியுமா? உங்களுக்கு தான் தெரியும், பார்த்துட்ருக்க உங்களுக்கு. கனிமொழி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்காங்க தூத்துக்குடியில். அந்த தூத்துக்குடியில் கலந்துருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லோரும் உட்காந்து எல்லாத்துக்கும் டீ கொடுத்துட்ருக்காங்க. அந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டீ கொடுத்துட்ருக்காங்க. அதில் முக்கியமான ஒருவர் டீ சாப்பிட்டுருக்கார். அப்போ மேடையில் வந்த நிர்வாகி ஒருத்தர், என்னங்க அது சில குடும்பங்கள் மட்டும்தான் நல்லா இருக்காங்க, வாரிசுகளுக்கு மட்டும்தான் இங்கே பதவி கிடைக்குது அப்படின்ட்டு கனிமொழியை பார்த்து பேசுகிற மாதிரியே பேசுகிறார். இந்த வாரிசுன்னு சொன்னாலே திடீர்னு இதை பேச ஆரம்பித்து பேசிக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு அங்கே இருக்க உங்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த இன்சார்ஜாக பண்ணவர் அவர் பாட்டுக்கு நிம்மதியாக டீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அப்போ தான் ஆரம்பித்தார். உடனே கனிமொழி பக்கத்தில் இருந்தால் வேகமாக ஒருத்தர் இதை சொல்ல போய் அவர் வேகமாக டீ எல்லாம் வச்சுட்டு வேகமாக ஓடி போய் வாங்கப்பா உட்காருப்பா போதும்பா நீ பேசுனது அப்படின்னு சொன்ன வீடியோ இன்றைக்கி பெரிய அளவுக்கு போயிடுச்சு. அப்போ திமுக மற்றவங்க சொன்னால் பிரச்சனை இல்லை, திமுக காரங்களே நிர்வாகிகளை ஒரு குடும்பம் மட்டும் ஆளணுமா அப்படின்னு பேசிய பேச்சு இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரலாகி கொண்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம். இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக உண்மையிலேயே குடும்ப ஆட்சி பண்ணுதா? இல்லை ஸ்டாலின், கனிமொழி அவர்கள், உதயநிதி அவர்கள், இன்பநிதி அவர்கள் இவர்கள் எல்லாம் உழைத்து தான் வந்தார்கள் அப்படின்னு நினச்சாலும் சொல்லுங்கள். இது ஒரு பக்கம். அடுத்து சிஏஜி அறிக்கை. நிதி நிலைமையில் தள்ளாடி கொண்டு இருக்கிறது. நம்ம மற்றதெல்லாம் பற்றிலாம் பேச வேணாம்பா, தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி பேசுவோம். கரெக்டுங்களா? அதிமுக சண்டை, விஜய் பற்றி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமான பிரச்சனை என்ன? மக்கள் நல்லா இருக்கணும் ஒரு நாடு அப்படின்னா நிதி வேணும். சரி, நிதி வேணும் அப்படின்னா இன்றைக்கி நிதி நிலைமை இல்லாமல் இருக்குது. என்ன காரணம்? நிதி நிலைமை இல்லாததுக்கு என்ன காரணம்? பாசிச பாஜகவான இல்லை. ஏன்னா இப்போ நம்ம கரெக்டாக பேசணும். பாசிச பாஜக சில விஷயத்துக்கு ஃபண்டு கொடுக்கல, ஒத்துக்கிறோம். ஆனால் நிதி நிலைமை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் பாசிச பாஜக இல்லை. ஏன்? பக்கத்தில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டியும் பாசிச பாஜக எதுக்கிறார். நீங்களாவது பரவாயில்ல, அவர் காங்கிரஸ் ஸ்டேட்டாக எதுக்கிறார். நீங்களாவது தனியாக போய் அவரை மீட் பண்ணுறீங்க மோடியை. அவர் ஸ்டேட்டாக பிஜேபி எதுக்கக்கூடிய கட்சி, நேரடியாக பிஜேபி அங்கே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி. அவர் எங்களுக்கு நிதிலாம் தரலைங்க, ரொம்ப மோசமாக இருக்குதுங்க காசு சொல்கிறாரா? மம்தா பானர்ஜியுடைய நிதி நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்குது? பினராயி விஜயனுடைய நிதி நிலைமை அறிக்கை எப்படி இருக்குது? பக்கத்து மாநிலம். அப்போ இவர்களெல்லாம் மோடி எதுக்குறாங்க, ஆனால் நிதிநிலை சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு மட்டும் நிதி நிலைமை என்ன மோசம் கேட்பாங்களா இல்லையா? கேள்வி நல்லா யோசனை பாருங்கள்.
இன்னும் சொல்லப்போனால் மம்தா பானர்ஜி தொடர்ந்து 15-20 வருஷமாக இருக்காங்க. மோடி என்னைக்கு வந்தார் அன்னிலேருந்து இருக்காங்க அந்த அம்மா. சரி, இப்போ எங்கே இதில் ஓட்டம் இருந்தது? சிஏஜி அறிக்கை எதனால் ஆச்சு? ஒரே விஷயந்தான். சிஏஜி அறிக்கை இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் பிடிஆர் அப்படிங்கிற ஒருவரை மாற்றியது தான். ஃபைனான்சியல் இயர் 2025-26 வந்துருச்சு. அதில் 24% அதிகரிப்பதற்கு யார் காரணம்? யார் காரணம்னா பிடிஆர் அவர்கள் பேசிய ஒரே வார்த்தை. அப்படி பிடிஆர் அவர்கள் என்ன பேசினார்? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நிதி நிலைமை மேலாண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு கலை. அதுக்கு தான் நிதியமைச்சர், அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் இவங்கெல்லாம் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஏற்கனவே பிடிஆர் அவர்கள் இருக்கும்போது இது கட்டுப்படுத்தப்பட்டது. ஏன்னா அவர் பேங்கர், ஃபாரின்லலாம் ஒர்க் பண்ணவர். அவருக்கு இந்த மூர்த்தி மாதிரியோ இல்லை மாசு மாதிரியோ இல்லை நம்ம சேகர் பாபு மாதிரியோ கிச்சன் கேபினெட்லாம் பண்ண தெரியாது. கிச்சன் கேபினெட்னால் அங்கே வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது மளிகை சாமான்லாம் வாங்கி மளிகை சாமான் ஃபுல்லாக கண்ட்ரோலில் ஒரு மினிஸ்டர் எடுத்துக்கிட்டாருன்னா அது நாட்டுக்காக இல்லை, அவங்க வீட்டுக்கு சந்தோஷமாக வச்சுருப்பார். அப்போ என்னென்னா முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் சாப்பிடும்போது வீட்டில் சொல்லுவாங்கள்ல, பாருங்கள் சேகர் பாபு நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ உழைக்கிறார். அப்படியா? பிடிஆர் பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா பிடிஆர் இவங்களெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டுங்கிற அவசியம்லாம் இல்லை. பார்த்தா என்னங்க அவ்வளோதான், இங்கேயே வீட்டிலே வந்து உட்காந்துக்க மாட்டார்ல அவர். ஆனால் இன்றைக்கி என்னென்னா நீங்கள் வந்து எவ்வளவு அடிமையாக இருக்கிறீர்களோ அவ்வளவு உயரம் போவீர்கள், எவ்வளவு தூரம் காலை பிடிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உயரப்போவீர்கள். இதுதான் திராவிட மாடல். வேறு என்ன பேசுகிறது நமக்கு ஒன்றும் புரியல. நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். யார் யார் காலெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலில் ஒரு எம்எல்ஏ விழுந்த ஃபோட்டோலாம் நம்ம பார்த்தோம். அப்போ இதுதான் திராவிட மாடல். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த சிஏஜி அறிக்கையில் இவ்வளவு நம்ம கடன் வாங்கிட்டோம். தமிழ்நாடு ரெட் கார்டு லெவலுக்கு போயிடுச்சு. இது ரொம்ப அபாயகரமான விஷயம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கார்டு போனதை பற்றி நமக்கு நிறையா சந்தேகம் இருக்கும். சரிங்க, சிஏஜி அறிக்கை வந்துருச்சு. இந்த அறிக்கை அப்படிங்கிறது இவர்கள் இதுக்கெல்லாம் செலவு பண்ணாங்க? ஒன்று வேணாம், சிம்பிளாக முதலமைச்சரோ இல்லை தங்கம் தென்னரசோ ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தா போதும். நாங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ பணம் கொடுத்தாங்க. ஏன்னா பிஜேபியை நீங்கள் சொல்கிறீங்களே, பிஜேபியை தோலுரித்து காட்டுவோம், காட்டுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்தந்த நிதி எங்களுக்கு 10,000 கோடி நிதி வரல. கேட்டால் நாங்கள் கடன் வாங்கிட்டோங்கிறீங்களா? கடன் வாங்கினதுக்கு காரணம் என்ன? இதுதான் சொல்லுங்கள். ஏன் வெள்ளை அறிக்கை வெளியிட்ட? நீங்கள் சொல்லுங்களேன். நிலைய வித்வான்கள் இந்து ராம்லேருந்து நக்கீரன் கோபால்லேருந்து கருணாசு எவ்வளோ பேசுகிறாங்க. புலனாய்வு புலிகள் ஒரு பக்கம், அரசியல் ஞானிகள் ஒரு பக்கம்லாம் பேசுகிறீங்க. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்குது? யாராவது சொல்லுங்களேன். என்ன வளர்ச்சி திட்டங்களை கொடுங்க? 4,000 கோடி வந்து இந்த தண்ணிலாம் நிற்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கிது. இப்போ ராம்சாரில் வந்து சதுப்பு நிலத்தில் வந்து நீங்கள் கட்டடம் கட்டுறங்கிறீங்க. ஏற்கனவே பரந்தூர் ப்ராஜெக்ட் பண்ணாவே சென்னை மூழ்கும் ஆபத்துங்கிறாங்க. இப்போ ராம்சார் இதில் வந்து நீங்கள் கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தீங்களே, எந்த மீடியாவும் விவாதிக்கதா? நல்லா யோசனை பாருங்கள். ஏன் புதிய தலைவரை விவாதிக்கவில்லை? ஏற்கனவே பிடிங்கிட்டாங்க. ஏதாவது வேறு ஏதாவது சேனல் விவாதிச்சிங்கன்னா, பாலிமர் கிளிமர் விவாதிச்சிங்கன்னா சேனலை பிடிங்கி விட்ருவாங்க. அப்போ அதை பற்றிலாம் விவாதிக்கக்கூடாது. அவ்வளோதான். பைசன் படத்தில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது. பைசன் படம் இத்தனை கோடி சாதனை. அந்த படம் இன்னொரு படம் ஏதோ வந்துருக்குதான், அந்த படம் இத்தனை கோடி சாதனை. இதுதான் இன்றைக்கி செய்தி. பாருங்கள், அண்ணாமலையிலேருந்து எல்லாரும் இந்த மாதிரி ஒரு படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ந்து போய் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி. தமிழ்நாட்டில் மழை பெஞ்சு மக்கள்லாம் ரொம்ப துயரத்தில் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கோடியாக கொட்டினீங்களே, அந்த கொட்டினது என்னாச்சு? இப்போ சிஏஜி அறிக்கை அப்படின்னு சொல்கிறது பொய்யா? நம்ம என்ன கேட்குறோம்? ஏன் நம்ம சிஏஜி அறிக்கை பற்றி பேசுகிறோன்னா, அதை இப்போ 6வது நிதிக்குழுவோ 7வது நிதிக்குழுவோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது இங்கே சென்னையில் ஐடிசி ஹோட்டலில் முதலமைச்சர் அவங்களுக்கு விருந்து கொடுக்குறாரு. அப்போ சொல்லப்பட்ட காரணம் என்ன? ஆமாங்க, நிதிக்குழு வரும்போது நம்ம அவங்கக்கிட்ட சிஎம்ஏ போய் ஒரு விருந்து கொடுத்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நிலவரத்தை சொல்லி எங்களுக்கு அதிகமாக ஃபண்டு வேணும்னு கேட்டார் அப்படின்னு சொன்னீங்க. நல்ல முடிவு தான். ஆனால் அதே சிஏஜி அறிக்கை தான் இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கி மோசமாக செயல்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதே சிஏஜி அறிக்கை தான் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு வந்து சுங்கச்சாவடி, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னது சிஏஜி தான். இப்போ உங்களை மட்டும் சொல்லலை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சிஏஜி அறிக்கை பொய்ன்னு ஏன் உங்களால் சொல்ல முடியல? சிஏஜி அறிக்கை உண்மையா இல்லையா? இதை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டீங்க? இதுதான் சார் பேசக்கூடிய விஷயம். விஜய் கரூரில் பார்க்குறாரு, அதில் பார்க்குறாரு, அது அரசியல், நம்மளும் பேசுவோம், அது வேறு மேட்ரு. இன்றைக்கி உங்கள்கிட்ட அரசாட்சியை கொடுத்த நீங்கள் தமிழகத்திற்கு பண்ண நன்மை என்ன? நீங்களே சொல்லுங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இது கூட தெரியாமல் சில பேர் வந்து முட்டு கொடுக்கும்போது நம்ம என்ன கேட்குறோம்? அதனால தான் இவர் திமுக போகணும், வேறு யார் வேணால் வரலாம். இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. பிடிஆர் அவர்கள் எதுக்கு மாற்றுறீங்க? ஒரு ஆடியோ போட்டதுக்காக பிடிஆரை மாற்றினதோட விளைவை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவர் விட்டுருந்தா இந்த மாதிரிலாம் வந்திருக்குமா? முட்டு சந்தையில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களா அதிகாரிகள்? இன்னும் அதிகாரிகளை நம்பிட்டு இருக்கீங்களே, என்ன நம்ம ஒன்றும் புரியலையே.
இந்த அடையாறு முகத்துவாரத்தை 2 நாளாக நீங்களும் உங்கள் பையனும் போய் பார்த்துட்ருக்கீங்க. 30 கோடி அதில் செலவு பண்ணியிருக்கீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அரசியல் புரட்சியில் வந்த தகவல் இல்லைங்க, இன்னும் அவங்க நினச்சது நடக்கலை. ஏன் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிடணும், கடைசி நேரத்தில் பண்ணுவாங்க. 30 கோடி பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா அந்த நிறுவனம் காசு கேட்குது. இப்போ தான் நீங்கள் வந்து மழை வந்த போது தான் வேலை நடப்பீங்களா? மழை வந்த உடனே உயர்மட்ட கூட்டம், ஆலோசனை கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம், எத்தனை கூட்டம் எத்தனை. அப்போ நீங்கள் என்ன, அப்புறம் உதயநிதி போய் வந்து காலையில் வந்து நைட்டு நள்ளிரவு உதயநிதி அவர்கள் போய் அந்த கட்டுப்பாட்டு அலுவலகத்தை பார்க்குறாராம். முதல் வருஷத்துலேருந்து இதான் பார்க்குறீங்க சார். முதல் வருஷம் நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கட்டுப்பாட்டு அலுவலகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையா? எல்லாம் அங்கங்கே அப்படியே ப்ராப்பராக நடக்கும். இதை விட்டுட்டு இப்போ ஏன்னா மக்களை வந்து மோட்டார் பம்புகள் மூலம் தண்ணி எடுக்கணும். எத்தனை நாளாக சார் இதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க? நல்லா யோசனை பாருங்கள். நாங்கள் சிறந்து விளங்கிவிட்டோம் சொல்லிட்டு 4 வருஷமாக இதே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்போ சிஏஜி அறிக்கையை வச்சு நீங்கள் ஒரு கல்வித்துறையை மேம்படுத்தவில்லை. போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பஸ்ஸோட நிலவரம், அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சம்பளம் தர முடியாத நிலைமை, அரசு ஊழியர்கள்லேருந்து நம்ம பல்கலைக்கழகம் அங்கே நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்காம உள்ளிருப்பு போராட்டம்லாம் நடத்துனாங்க. அந்த ஃபண்டெல்லாம் எங்கே தான் போச்சு? நம்ம மோடியை கேட்குறோம்ல, மோடி ஃபண்டு எங்கே போச்சு? இத்தனை ஆயிரம் பேர் இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்லாம் சொன்னீங்களேன்னு. இப்போ உங்களை கேட்குறோம், திராவிட மாடல் ஃபண்டு எங்கே போச்சு? ரொம்ப தாழ்மையாக தான் கேட்குறோம். இந்த ஃபண்டெல்லாம் உண்மையிலேயே எங்கே தான் போச்சு? என்ன தான் பண்ணினீங்க? ஒரு பக்கம் நீங்களே படம் எடுக்கிறீங்க, நீங்களே இயக்குறீங்க, நடிக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணி விநியோகப்பட்டு அதில் ஒரு காசு, ரியல் எஸ்டேட்டில் ஒரு காசு, குடிநீர் கேன் வாங்கி அதில் ஒரு காசு, எல்லாமே காசுன்னா அப்போ மக்கள்கிட்ட வந்து ஸ்டாலின் அவர்கள் இத்தனை வருஷம் கழித்து முதல்வராகி மக்களுக்கு ஏதோ பெருசாக பண்ண போகிறாருன்னா மக்களுக்கு மிகப்பெரிய, அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றிலே இப்படி ஒரு சிஎம்மா, அதிகாரிகள் பேச்சை கேட்குற ஒரு சிஎம் இருக்கும்போது இப்போ பிடிஆர் அவர்கள் நீங்கள் எதுக்கு வெளியே அனுப்புனீங்க? அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நேரடியாக கூட்டத்தில் இருக்கும்போது பிடிஆருக்கும் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஒரு உரசல் வந்தது. அதையும் தாண்டி பல உரசல்கள் வந்தது. ஏன்னா ஐஏஎஸ் சொல்கிறத இவர் கேட்க மாட்டார். கரெக்டு தான், அது ஐஏஎஸ் சொல்கிறது தான், அமைச்சர் சொல்கிறது தான் ஐஏஎஸ் கேட்கணும். இப்போ காமராஜர் ஐயா பற்றி சொல்லுவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பழைய அது நடந்ததோ இல்லையோ, ஆனால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது மாதிரி சத்துணவு போடுறதுலாம் இவ்வளோ காசு ஆகும்னா, ஜிஓன்னா என்னப்பா? ஜிஓன்னா கவர்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட்னா நான் தானே, நான் போடுற ஆர்டர், அப்படி தான் இருக்கணும். ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது இப்போ கலைஞரோ ஜெயலலிதாமாவோ அதிகாரிகள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க, அதிகாரிகள் சொல்கிறதையா கேட்பாங்க? நல்லா யோசனை பாரு. இங்கே எப்படி நடக்குது? அதிகாரிகள் வந்து கேஎன்ஆர் சரியில்லாத மாதிரி தெரியல சார், நிறையா ரிப்போர்ட்லாம் வருது. அப்படியா? கேஎன்ஆர் சரியில்லையா? சரி, அவர் ஓரம் கட்டுங்க. அதிகாரிகள் சொல்வதை கேட்டு இங்கே இருக்கக்கூடிய பெண் நிறுவனம் உள்ளிட்டவங்களாம், பெண் நிறுவனம் இங்கே சொல்கிறது கேட்டாச்சும் பரவாயில்ல, கலை நிலவரம், அதிகாரிகள் சொல்கிறது கேட்கணும். அதிகாரிகளுக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஆட்சியில் தோக்க போகிறீங்க நிலமை வந்தால் உடனே எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் பூங்கொத்து கொடுக்கக்கூடியவர்கள் தான் அதிகாரிகள். ஆனால் ரொம்ப நம்பிட்டு இருக்காரு. இதுதான் அரசியல் அவங்க அப்பாட்ட கற்றுக்கிட்ட விஷயம்னு நினைக்கிறேன். என்ன புரியல. அப்போ சிஏஜி அறிக்கையால் இவ்வளோ மோசமான நிலைமைக்கு தமிழ்நாடு போய் கொண்டிருக்கும் போது இதை பற்றி தானே நம்ம பேச வேண்டாம். நம்ம தொடர்ந்து தானே சொல்கிறோம். இந்த சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுது? திடீர்னு பார்த்தா முதலமைச்சர் வந்து இல்லை எனக்கு வந்து நானும் காங்கிரஸும் ரொம்ப ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள்ங்கிற மாதிரி பேசுகிறார். எதுக்கு? காங்கிரஸ் விஜய்கிட்ட பேசுகிற மாதிரி தெரியுது. பார்த்தாரு, ஐயோ காங்கிரஸ் போயிடுச்சுன்னா இருக்கிறதும் போயிடும்னு சொல்லிட்டு இப்போ இந்த பாசம், இவ்வளோ நாள் வராத பாசம் திடீரென்று மேடையில் இந்த அளவுக்கு உருகி பேசும்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய அந்த வழக்கறிஞர் தாக்கின விஷயம் மேலும் பிரச்சனையாகி இப்போ அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போய் இப்போ பார்லிமெண்ட்டை கெஞ்சிற நிலைமைக்கு வந்துட்டாங்க திருமா கட்சியினர். இதெல்லாம் தேவையா? ஆரம்பத்திலேயே முடிச்சிருக்கணும். நீங்கள் உங்கள் வீரத்தை காட்டினீர்கள். இருக்கக்கூடிய மீடியாக்கள் பொதுமக்கள்லாம் எவ்வளோ நாள் அமைதியாக சார் இருப்பாங்க? ஓரளவுக்கு அமைதியாக இருப்பாங்க. ஓரளவுக்கு மேலே பொறுமைக்கு எல்லாம் மீறி போச்சுன்னா இதான் நிலவரம். தேவையில்லாமல் வாங்கி கட்டி கொண்டார் திருமானே சொல்லலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம நிறையா பேசிட்டோம். இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உங்கள் கடிதம் எழுதி கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இந்த ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து நிறையா இந்த மாதிரி அண்மை தகவலை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு அரசு ஆட்சிக்கு வந்தவுடனே நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொல்லி இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஆட்சியை பற்றியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதை தாண்டி 2026 நாங்களே வருவோம். சரி, நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போ சீரியஸாக கேட்குறேன். 2026 யார் வந்தாலும், இவர் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் தமிழ்நாட்டை இவங்க மூழ்கடிச்சிட்டு போயிட்டாங்க. இனிமேல் எடுக்கிறதுக்கே ஒரு 5-10 வருஷம் ஆகும் பொழுது. அப்போ இந்த பணமெல்லாம் எங்கே போய்விட்டது? வரக்கூடிய நாட்களில் திமுக தோற்றால் அதனுடைய கதி என்ன? அடுத்து வரக்கூடிய அரசு இவர்கள் மீது வழக்கு போடணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம இந்த தடவை விட்டோம்னா நிறைய பேர் ஜெயிலில் இருப்போங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. எந்த எல்லைக்கும் தயார். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்கிறது என்று, மழை வெள்ள பாதிப்புகளை திமுக எப்படி கையாண்டதுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.